பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய களிமாவை பார்க்க போறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பலனுள்ள களிமா. அதுவும் இந்த நாள்ல, வராத்துடைய நாள்ல நீங்க ஓத வேண்டிய ஒரு களிமான்னு சொல்லலாம். இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் நீங்க இதன் மூலமாகவே அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த நாளுல 4 விஷயம் தீர்மானிக்கப்படுது. இந்த ஒரு நாள் நமக்கு 4 விஷயத்தை தரப்போகுதுன்னா அந்த 4 விஷயத்துக்கும் தகுந்ததுதான் நம்ம செய்யணும். அந்த 4 விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு தடவை நினைவுபடுத்துறேன். நம்ம முந்தைய வீடியோலுமே அந்த 4 விஷயத்தை நம்ம நினைவுபடுத்தியிருப்போம். ஆனா இந்த நாளே அதுக்கான நாள் தான் அப்படிங்கும் போது அதை நினைவுபடுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டம் மாதிரி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஃமின்கள் மறதியாளர்களாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்யுங்கன்னு சொல்றதோட இதை செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, இன்னைக்கு இதை செய்யறதுனால என்னென்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் ஊட்டுவதற்காக அந்த 4 சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுடைய ஒரு வருடத்திற்கான விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கு. அதனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுடைய விதி நல்லதாக அமையணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், சிறப்பான அமல்களை செய்யணும். அடுத்தது 2வது, இன்றைய தினம் உங்களுக்கு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நீங்க பாவமற்றவர்களாக ஆகக்கூடிய நாள். எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும்னா, பனு குலத்துடைய ஆடுகளின் ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடுதான் இருக்கிறதுலே ரோமங்கள் அதிகமாக கொண்ட ஆடுகள். அதுல அந்த ரோமத்தை எண்றதுக்கு வாய்ப்பே இல்லையாமா. அப்படிப்பட்ட ரோமம் அளவுக்கு உங்களுக்கு பாவம் இருந்தாலும் அது கழியும். பாவம் கழிஞ்சாவே அடுத்தது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அர்த்தம். அடுத்து 3வது, துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாள். துவாக்கள் ஏற்கப்படுவதுன்னா உங்களுடைய ஒரு வருஷத்துக்கான எல்லாமே நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதா கொடுப்பான். இதுவரை நடக்காதது கூட இந்த தடவை நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். அமல்கள் உயர்த்தப்படுவதுன்னா என்னது, அல்லாஹ் இடத்துல நம்ம செஞ்ச இந்த ஒரு வருடத்துடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் இடத்துல போகும். நீங்களே சொல்லுங்க, ஒரு வருஷமா நம்ம செய்யும் போது தெரியாது, இன்னைக்கு அதை பாக்குறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும். எக்ஸாம் எழுதும் போது நமக்கு தெரியாது, அதை திருத்தும் போது நமக்கு எப்படி இருக்கும். நம்ம ஹோம்ஒர்க் எழுதிட்டு போவோம், அதை போய் செக் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம பயந்து இருக்க வேண்டிய நாள். அந்த நாள்ல நம்ம அமல்கள் உயர்த்தப்படும் போது நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கோவிச்சு கூடாது, அதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடிய நாளா இருக்கணும். இத்தனை சிறப்புகள் இந்த நாளுக்கு இருக்கு. இந்த நாள்ல நீங்க ஓதக்கூடியது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா குல்வல்லாஹு சூறால இருக்கக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கும். ஆனா இது ஒரு களிமா மாதிரி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க ஓதுங்க, லட்சக்கணக்கான நன்மை கிடைக்குது. இதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குது. வறுமை உங்களை விட்டு விலகி போகுது. உங்களுடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேறுது. பாவங்கள் மன்னிக்கப்படுது. மீசான் தராசுல நன்மை கனமாக எழுதப்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அனைத்தையுமே இதே கொடுத்துரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையோட நம்ம இருந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னா இதை ஓதுனாவே போதும், உங்களுக்கு அந்த விஷயம் நிறைவேறும். அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இது இருக்கு. பொதுவாகவே சூறாவை 3 முறை ஓதுனா ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்க அதிகமா ஓத உங்களுக்கு இன்றைய நாள்ல அதிகமா குரான் ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 3 தடவைக்கு ஒரு குரான்னா எத்தனை தடவைனா நீங்க ஓதலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருக்கலாம். மனப்பாடமா வச்சுக்கோங்க. சும்மா ஆரம்பிக்கும் போது மட்டும் இருக்கக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். மிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா குல்சூரால வரக்கூடிய வார்த்தைகள் தான். கண்டிப்பா அதை திருப்பி திருப்பி ஓதும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த நாளுடைய எல்லா சிறப்பையும் நீங்க அடைந்து கொள்வீங்க. எல்லா நிலைமைக்கும் இதுவே உங்களுக்கு போதுமானதாகவும் காரணமாகவும் இருக்கும். அதே நேரத்துல ஓதும் போது உணர்ந்து ஓதணும். என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஒருவன் தான், அல்லாஹு ஷமது அல்லாஹு தேவையற்றவன், லம் எளிது வளம் யூலது அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு ஒப்பானவர் வேற யாரும் இல்லை, அவனுக்கு நிகரானவர் வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா ஒரு அமைப்பா வருது. எல்லாமே இருக்குதுங்கிறதுனால அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்வை அழைக்கணும். அல்லாஹுடைய சிஃபத்தை தெளிவா சொல்லுது. அல்லாஹ் யார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் இந்த நாள்ல. அப்ப அல்லாஹுக்கு என்ன ஆகும், நம்ம மேல ஒரு விருப்பம் ஏற்படும். பொதுவாவே இது பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய சூறால இருக்கக்கூடிய வார்த்தையா தான் இருக்கிறதுனால இதை ஓதிக்கொண்டே இருங்க. அது இல்லாம இன்னைக்கு ராத்திரி எப்படி தொழுகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த தொழுகையை நீங்க தொழுதுக்கோங்க. 2 ரக்காயத்தை 6 ரக்காயத்து தொழணும். ஒவ்வொரு 2 ரக்காயத்துக்கும் தனித்தனி தக்பீரு, தனித்தனி நியத் வச்சு நம்ம 3 தொழுகையா தொழணும். ரொம்ப ஈஸி தான், ஒரு அரை மணி நேரத்துல தொழுதுடலாம். அதையும் நான் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு முடிஞ்சா எல்லாருமே இன்னைக்கு நைட் சக்கர் செஞ்சு நாளைக்கு நஃபுலான நோன்பை வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.